என்ன இது டிராஃபிக் ஜாம்னு பாக்குறீங்களா? இந்த டிராஃபிக் ஜாம்ல நான் எப்படி மாட்டிட்டு இருக்கிறேன்னு நான் சொல்றேன் இருங்கோ. இது காலையில வந்து 7 மணி ஆகுது. 7 மணி 10 நிமிஷம் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் மேல நான் ஒரு நேந்திர பழம் இது வேக வச்சது ஒரு நேந்திர பழம் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மேல. இது வந்து காலையில 9 மணி ஆகுது. இது வந்து ரெண்டாவது மீல். 2 பீஸு பிரெட் எடுத்திருக்கேன். அது பிரெட் என்ன மாதிரி பிரெட்னா வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமா அவக்காடோ எடுத்துட்டு அது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். அவக்காடோ வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, டயட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நல்ல டயட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லதுன்னுட்டு இது பண்ணியிருக்கேன். நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமா சாஸ் போட்டிருக்கேன், நீங்க போட வேண்டாம். இது வந்து ரெண்டாவது மீல். இது காலையில 11 மணி 2 வால்நட் எடுத்திருக்கேன். இது வந்து மூணாவது மீல். இது வந்து மத்தியானம் 1:30 மணி ஆகுது. ஸோ தக்காளி சட்னி வச்சிருக்கேன், கொஞ்சம் சாதம் வடிச்சிருக்கேன், 2 பொரியல் வச்சிருக்கேன். என்னென்ன இங்கே மழை நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே பவர் கட் ஆயிருக்கு. ஸோ சாம்பார் எதுவும் என்னென்னு வைக்க முடியல. ஸோ உடனே அர்ஜென்ட்டுக்குன்ட்டு தக்காளி சட்னி செஞ்சிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு. இது வந்து 4வது மீல். இப்போ டைமும் வந்து 3:30 மணி ஆகுது. இது வந்து 5வது மீல். 2 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். டைமும் வந்து 5:30 மணி ஆக போகுது. இது வந்து 6வது மீல தான் எடுக்கலாம். ஸோ எதுவும் எடுக்க முடியல, வேற எதுவும் எடுக்க முடியல. நான் இந்த வீடெல்லாம் க்ளீன் செஞ்சுட்டு இருக்கிறதுனால வேற ஒரு காஃபி மட்டும் எடுத்திருக்கேன். இது 6வது மீல வச்சுக்கலாம். பாருங்க, இது எது டிராஃபிக்னு சொன்னால் நாங்கள் திடீர்னுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு போகிறது என்னன்னாக்கா, நான் முதவே சொல்லியிருந்தேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு. எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையன் மட்டும் போங்கன்ட்டு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஒத்துட்டு இருந்தாங்க. திடீர்னுட்டு வந்துட்டு அப்புறமா கேன்சல் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும், வந்து தான் ஆகணும் நீ கூட உண்டு. எனக்கு வீடு க்ளீன் பண்ணணுமா இருந்தது. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி விரதம் பண்ணணுமா இருந்தது. அது பண்ணுறதுக்கு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற டைமில் போக முடியாதுன்னுட்டு நான் முதவே சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தான் ஆகணும், நீ உடனே போடலான்னு சொல்லிட்டு உடனே அர்ஜென்ட்டாக ரெடி ஆகிட்டு தாங்க. மழை வேறு நிறைய மழை இருந்தது. மழையில் நான் சீக்கிரம் எல்லாம் ரெடி ஆனேன், ஓரளவுக்கு ரெடி ஆனேன். ஆனால் வந்தால் இங்கே பாருங்கள், ஒரே டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னாக்கா நிறைய ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ நாங்கள் வீடு விட்டதே 8 மணி ஆச்சு. ஸோ 8 மணிக்கு வீடு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள். கொஞ்ச தூரம் போகுது, திரும்ப டிராஃபிக் திரும்ப. இன்னொன்று என்னென்னா, வீக்கெண்டில் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும். வீக்கெண்டில் மட்டும் நிறைய டிராஃபிக் இருக்குது. எவ்வளோ டிராஃபிக்னு சொல்ல முடியாது. ஃப்ரைடேலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே சண்டே ஒவ்வொரு டிராஃபிக் இருக்கும். எங்கன்னா வெளியில் நம்ம இந்த மாதிரி அது சாயந்தரமாக கிளம்புறோன்னு சொன்னால் ரொம்பவே ரிஸ்க் இருக்கும். பாருங்கள், போகிறதுக்கே நாங்கள் எவ்வளோ கிட்ட கல்யாணம் வந்து கிட்ட தான் இருக்குது, வீடுக்கு கிட்ட தான் இருக்குது. அதனால் போகிறதுக்கு மட்டும் 1:45 2 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் வண்டியில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தோம். பாருங்க எவ்வளோ டிராஃபிக். கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் விட்டுட்டு இருக்கு. இதே மாதிரி போயிட்டு இருக்கோம் நாங்கள். ஒரு வழியாக டிராஃபிக் முடிஞ்சு நம்ம கல்யாணத்துக்கு வந்தோம். ஸோ கல்யாணத்துக்கு வந்த உடனே நான் பயந்துட்டு சாப்பிட்டேன். கொஞ்சம் பாயசம், கொஞ்சம் ஒரு ஸ்வீட் வச்சுட்டு நிறைய அதிகமாக எதுவும் சாப்பிடல. நான் ஒரு தோசை மட்டும் வச்சு சாப்பிட்டேன், ஒரு தோசை. அப்புறமா ஒரு ஸ்வீட்டுன்ட்டு அது மட்டும் தான் வச்சு சாப்பிட்டேன், நிறைய சாப்பிடல. இவ்வளோ தான் நான் சாப்பிட்டது. கொஞ்சமாக பயந்துட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டு வெளியே வந்த உடனே ஐஸ்கிரீமு, பீடா இந்த மாதிரியெல்லாம் இருந்தது.
நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஆனாலும் டயட் பண்ணிடுறதுனால கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிடல. வெறும் ஃப்ரூட் சலாட் மட்டும் எடுத்துட்டு ஒரே ஒரு பீடா மட்டும் எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ சாப்பாடெல்லாம் முடிஞ்சிச்சு. சாப்பாடெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. ஸோ வெளியில் போகலான்னிட்டு எல்லாம் காரெல்லாம் எடுத்துட்டு, ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மழை வந்து இப்போ தான் நின்றுச்சு, கொஞ்ச நேரம் ஆச்சு. அது வரைக்கும் ரொம்ப மழை இருந்தது. நம்ம பீடா எல்லாம் சாப்பிட்ற டைமில் கூட உள்ளவே நின்று சாப்பிட்டோம். நிறைய மழை இருந்தது. எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வீட்டுக்கு போகிற டைமில் கூட அவ்வளோதான், நிறைய நிறைய டிராஃபிக் இருந்தது. எவ்வளோ டிராஃபிக்னு சொன்னால் சொல்ல முடியாது. வீட்டுக்கு போய் சேர்ந்ததே நாங்கள் 11:30 மணி 12 மணி ஆச்சு. வீட்டுக்கு படுக்கிற டைமில் 1 மணி ஆச்சு. ஸோ எல்லாம் இன்னைக்கோட டயட் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. பாருங்கள் என்ன ஆச்சு என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, குட் நைட். என் வீடியோலாம் நிறைய பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஓகே, குட் நைட். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச்.